ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அருமையான இந்த நாளின் காலை பொழுதிலே கடவுளின் ஆளுகைக்காக இடர்பாடுகளை ஏற்றுக்கொள்ளுதல், டேக்கிங் ரிஸ்க் ஃபார் த சேக் ஆஃப் த ரெயின் ஆஃப் காட், இந்த தலைப்பிலே சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று தன்னார்வத்துடன் தயக்கமின்றி நாம் செயல்படுவதற்கு, இடர்களை ஏற்பதற்கு, ரிஸ்கை எடுப்பதற்கு நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். இதற்கு உதாரணமாக இருக்கிறது எஸ்தர் ராஜாத்தி தான். இன்று நாம் வாசி கேட்ட அருமையான பகுதியிலே எஸ்தர் ராஜாத்தியை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த எஸ்தரின் புத்தகத்தை நாம் எழுது 4வது அதிகாரம் 11-16 வசனங்களிலே அங்கு பார்க்கிறோம். யூத மக்களை விடுவிப்பதற்காக, யூத மக்களின் ராஜ்யத்திற்காக அங்கே எஸ்தர் ராஜாத்தி எப்படி இந்த இடர்பாடுகளை சந்திச்சா, எப்படி ரிஸ்க் எடுத்தாங்க அவங்க என்பதை தான் இன்று நாம் வாசி கேட்ட பகுதியில் அருமையாக பார்க்கிறோம். அநேகந்தரம் நாம் வாசித்திருக்கிறோம். இன்று நம்ம அந்த பகுதியை வாசிக்க கேட்டோம் இல்லையா? என்ன பண்ணுவோம், எஸ்தர் பெரிய ராஜாத்தி தான், சந்தேகமே இல்லை. ஆனாலும் ராஜா அழைக்காமல் என்ன பண்ணக்கூடாது, அவர் முன்னாடியில் போகவே கூடாது. அப்படி யாராவது போனாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை தான். அப்படி தப்பித்தவரை யாராவது போகும்போது அவர் தன்னுடைய செங்கோலை பொற்கோலை அவர் நீட்டினால் பிழைச்சாங்க. அவர் தன்னுடைய பொற்செங்கோலை நீட்டினால் பிழைத்தார்கள். அப்படி அவர் நீட்டவில்லை என்றால் அவர்களுக்கு தண்டனை தான். இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்கை எஸ்தர் ராஜாத்தி அங்கே எடுக்கிறதை பார்க்கிறோம். எஸ்தர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். அங்க பாருங்கள், யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினாலொழிய மற்றபடி சாக வேண்டும், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அங்கே அவள் அழைப்பு இல்லாமல் அங்கே உள்ள போகிறதை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் கூட இறை அரசின் விரிவாக்கத்திற்காக, கடவுளின் ஆளுகை விரிவாக்கப்படுவதற்காக நாம் காத்திருக்காமல், அழைப்புக்காக காத்திருக்காமல், நாம் சவால்களை மேற்கொள்வதற்கு, ரிஸ்க் எடுப்பதற்கு துணிச்சலோடு நாம் தன்னார்வத்துடன் செல்வதற்கு அழைக்கப்படுகிறோம். நாம முன் வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல சில காரியங்களை நாம் இழந்து போக வேண்டியிருக்கும். சில நேரங்களில் நாம் தன்னார்வத்துடன் செயல்படும் போது நாம் இருப்பதே தெரியாது. அங்கே அப்படித்தான் இருப்பதற்கு வேதம் நம்மை அழைக்கிறது, திருச்சபை அழைக்கிறது. தன்னார்வத்துடன் செயல்படுவதற்கு அங்கே அழைக்கப்படுகிறோம். அங்கே அப்படி பண்ணும்போது அவர் சொன்னால், நீங்கள் எல்லாரும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி அவள் தன்னார்வத்துடன் ஆர்வத்தோடு அங்கே ராஜாவை சந்தித்து தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய மீட்பை அவள் சம்பாதித்து கொடுத்தார் என்று சொல்லி நம்முடைய வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ நாம் கூட இன்று இப்படிப்பட்ட ஒரு தயக்கமின்றி தன்னார்வத்தோடு செயல்படுவதற்கு நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். ராஜாவின் கட்டளையை மீறி அவருடைய சந்தியானத்துக்குள் பிரவேசிக்கிற அந்த துணிவை குறித்து நாம் பார்த்தோம். நாம் இன்று நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய ஐக்கியங்களிலே கடவுளுக்கென்று செயல்படும் போது, ஒருவேளை சுவிசேஷ ஊழியங்களில் பங்கெடுக்கும் போது, இப்படி பல்வேறு ஐக்கியங்களை நாம் செயல்படும் போது ஒரு தன்னார்வத்துடன் ஆர்வத்துடன் செயல்படுவதற்கு சில நேரங்களில் நமக்கு முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும். நம்ம யாரும் கண்டுகொள்ளவே இல்லை என்ற உணர்வு நம்மை என்ன பண்ணுகிறது, மட்டுப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் எடுத்து போட்டு நாம் ஆர்வத்துடன், தன்னார்வத்துடன் இந்த ஐக்கியங்களிலே கலந்து கொள்வதற்கு நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். நம்மை நாமே கடவுளுக்கும் அவருடைய ராஜ்ய பணிகளுக்கு என்று நாம் அர்ப்பணிப்போம். கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.